ஏன் அழுவுற? எல்லாம் என் மேலே தான் தப்பு. இல்லைடா, நான் தான் உனக்கு புரிஞ்சிக்கல. இல்லை இல்லை, என் மேலே தான் தப்பு. ஏய் சாரிடா. ஹலோ, டேய் ஐஷு ஊர் விட்டு போறாடா. என்னடா சொல்கிற? ஐஷு ஊர் விட்டு போகிறாளா? சரி இரு, நான் வரேன். நான் போகிறேன், நீ வரியா? ஏய் நானும் வரேன். சரி வா. டேய் என்னடா சீக்கிரமா வந்துட்ட? என்னடா மச்சான் சீக்கிரமாக வந்துட்டுக்கிற? ஹாய் காய்ஸ். ஹாய். ஏய் ஹாய். ஹாய் ஆர்த்தி. என்ன 2 பேரும் இவ்வளோ லேட்டாக வரீங்க? எங்கள் ஆர்த்தி நான் போய் போய் கூட்டுறதுல போதும் ஆகிடுது. பொய் சொல்கிறேன், அவன் வீட்டில் உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு பீரியடே அக்கௌண்ட்ஸ் மச்சான், என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ப்ரொஃபஸர் வேறு தாவா இருப்பான்டா. ஐயோ ஓகே வாங்க கிளாஸுக்கு போகலாம். என்ன பண்ண போகிறனோ. சி கனவா? அதானே பார்த்தேன். இதில் மட்டும் தான் இப்படி. என்ன ஆளாளுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க? கிளாஸ்க்கு யாரும் போலையா? இன்னைக்கு பந்த்ரா. இந்த வாட்ஸ்அப் பார்த்தாலே ஒன்று ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறானுங்க, இல்லை லவ்வை பற்றி பேசுகிறானுங்க. இது ரெண்டுத்துல எது மச்சான் பெஸ்ட்டு? ஃப்ரெண்டு தான் மச்சான் பெஸ்ட்டு. என்னடா சொல்கிறேன்? ஆமாம், பொண்ணுங்க எப்போ இருப்பாருங்க கைட்டு விடுவாங்க யாருக்குமே தெரியாது. ஃப்ரெண்டு தான் மச்சான் பெஸ்ட்டு. மச்சான் என்னை பொறுத்தவரை லவ் தானே பெஸ்ட்டு. 2 வருஷம் 3 வருஷம் லவ் பண்ணுற பையனுக்காக 20 வருஷம் 23 வருஷம் பெற்றுவாள் தம்மா போய் உங்களுக்காக விட்டு வரடா. அதுக்குன்னு பசங்க மட்டும் சும்மா சொல்ல மச்சான். என்னை பொறுத்தவரை உண்மையான நட்பு இருக்குது, உண்மையான காதலும் இருக்குது. அதே மாதிரி பொய்யான நட்பு இருக்குது, பொய்யான காதலும் இருக்குது. எதையுமே நம்ம சர்ச் பண்ண முடியாது மச்சான். இவன் இவ்வளோ லவ்வை பற்றி பேசுகிறான்னா அப்போ யாரையோ லவ் பண்ணுறான். சரி ஓகே, நான் கிளாஸ் கிளம்புறேன், பாய். சரி ஓகே காய்ஸ், நானும் கிளம்புறேன். பாய். ஏய் நில்லு. நானும் வரேன்டா. என்னாச்சு ஒரு மாதிரி? ஒன்றும் இல்லை. சபரி நீ கொஞ்சம் வாடா. சொல்கிறேன் மச்சான். ஆமாம், ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணுறீங்க. யார் அந்த பொண்ணு? ஐஷுவை தான் மச்சான் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டுருக்கேன். ஐஷுவா? ஆனால் சொன்னால் அவள் எங்கே ஏற்று போல மாட்டாளான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் மச்சான். ஆமாம், இவ்வளோ லவ் பண்ணுறியா? அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானடா. அது எப்படி மச்சான் ஃப்ரெண்டாக பண்ணிட்டு லவ் சொல்ல முடியும்? அதுவும் கரெக்டு தான். ஆனால் அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக அவட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்டா. எனக்கு கிளாஸுக்கு போ, நான் கிளம்புறேன். ஹலோ சார் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் இருக்கேன். நானும் வீட்டுக்கு தான் நிற்கிறேன், சீக்கிரம் வா. என்னடி சொல்கிற? ஹாய். அறிவில்லையாடி உனக்கு? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? லூசாடி நீ? சும்மா ஒரு கத்தாத. 3 நாளும் வீட்டில் ஆளுன்னு தெரியும், சாப்பிட்டு எனக்கு கூட தெரியல. ஸோ அதான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு. நான் வரேன், பாய். காலேஜ் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யா நல்லா ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. என்னாச்சு அவளுக்கு? உனக்கு விஷயமே தெரியாதா? அவளுக்கு 3 டேஸாக ஃபீவர். ஃபீவரா? சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ காலேஜ் வரலையா? இல்லை, நான் காலேஜ் அப்புறம் வரேன். ஃபஸ்ட் ஆள் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பாய். ஐஷு என்னாச்சு ஐஷு? ஆர்த்தி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா.
எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதாண்டி. ரொம்ப கொதிக்குதா? ஹாஸ்பிட்டல் போனியா? சரி நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன். இல்லை வேணாம். மச்சான் இவ்வளோ பார்த்துக்கோ, போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். என்ன லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு? சுபா ஐ ஃபார் ஐஷு, எஸ் ஃபார் யாரு? யாரும் இல்லைடா. ஏய் சபரி தானே? ஆமாம். அப்படியா? அவ்வளோ லவ் பண்ணுறேன்னா சொல்ல வேண்டியதானே? இல்லைடா, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக பழகிட்டு லவ் பண்ண அக்செப்ட் பண்ணலான்னு தெரியலடா. அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டான். முதல்ல சொல்கிற வழி பாரு. சரி ஓகே. நாளைக்கு 4 மணிக்கு காஃபி ஷாப்புக்கு வர வைக்கிறேன். முதல்ல சொல்கிறது பாரு. டேப்லெட் வாங்கிட்டு ஐஷு, நீ உடம்பு பார்த்துக்கோ சரியா? எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளாஸுக்கு போகிறேன். நான் ஈவினிங் நான் வந்து பார்க்குறேன். சரி ஓகேவா? உடம்பு பார்த்துக்கோ சிவ மச்சான் போகலாம். ம். கண்ணாடி ஓட்டினா எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேதா. மச்சான் காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. போட்டுறேன் மச்சான். ஹேண்டு போட தெரியுமா தெரியாதுடா உனக்கு? தெரியாது மச்சான். வா. ஓ இப்படி தான் பண்ணணுமா? ஹாப்பி. நிறுத்து. எதுக்கு இது? இல்லை நம்ம லவ் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அனிவர்சரி, ஸோ அதான். எப்படியானு விட்டு தான் போக போகிறேன். பெரிய லாடு மாரி பேசுகிற சரியா? ஹாப்பி ஃபர்ஸ்ட் லவ் அனிவர்சரி. நான் வரேன். அவனுக்கு வச்சா எனக்கு வச்சியா? ஒட்ட சொன்னம்மா. போயா. என்ன அடி போயிட்டல. சுண்டல் வேணா? என்னடா இது? ஒன்றும் இல்லை, தேக்கி போட. சி பார்ப்பலாம். அப்புறம் ஏய் நீ வரலையாடா? நான் வரல, நீ போ. ஏய் நான் எப்படிடா போவேன்? வரல, நீ போ. வருவான் உன்னை கூப்பிட்டு போவான். ஏய் மச்சான் கூப்பிட்டு போடா அவளை. போ போடி. இங்கே எதுடா மச்சான் கூட்டின்னு வந்த? சொல்கிறான் வாடா. ஹாய் ஐஷு. ஹாய். ஆல் தி பெஸ்ட். சொல்ல ஐஷு, சொல்லணும் கூட்டு போல. இல்லைடா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். நானும் உன்கிட்ட சொல்லலாம் செண்டி. சரி நீயே சொல்லு. இல்லை லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்லைடா, சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே இருந்த ஃபீலிங்கை உங்ககிட்ட ஒன் செகண்ட் ஐஷு கால் வருது. சொல்லு. என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட ஒன் செகண்ட் ஐஷு. சொல்ல ஆர்த்தி, என்னாச்சு? எங்கே இருக்க? இல்லைடா, ஜோனை ரொம்ப ஓவராக பண்ணுறான். என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டான்டா. உனக்கே தெரியும் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் ஸ்டில் அவன் என்கிட்ட அவன் லவ் எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டான்டா. சரி நான் நேரில் வந்து பேசுகிறேன் இது. ஓகே. ஆர்த்தி என்னாச்சு ஆர்த்தி அழுதுட்டு இருக்க? இல்லைடா, ஜோனை என்னை அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அழுவாத இருந்தா கச்சிஃப் இந்த கணத்தோட. இல்லைடா, நான் எப்போல்லாம் அவன்கிட்ட நெருங்கி போகிறேனோ அப்போல்லாம் வந்துட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். எனக்கே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் லவ் அனிவர்சரி அவன்கிட்ட ஆசையாக சொல்லலான்னு போனேன். பட் எப்படி விட்டு தானே போகிறது மாறி பேசிட்டான். பர்த்டே ஃபங்க்ஷன் கூட அவன் என் கூட வரலடா. எனக்கு என்னமோ அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. இல்லை ஆர்த்தி, என்னோட தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவனை அவாய்ட் பண்ணலான்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஆர்த்தி, அன்றைக்கி அந்த பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா உனக்கு? என்னாச்சு தனியாக நிற்கிற? ஜோனா வரலையா?
இல்லை ஏதோ வருதுன்னு சொல்லியிருந்தான் அதான். வருவானா? ம். ஓகே. ஆ. டேய் மச்சான், இங்க என்னடா பண்ற? அதுக்கு அவ கூட வந்து நிக்கலாமடா. ஏன்டா சும்மா அவாய்ட் பண்ணிட்டே இருக்க? டேய் மச்சான், அவன் அன்பு மட்டும் போதும்டா. எங்கே அன்பை காமிச்சு அவன் என்னை விட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குடா மச்சான். இங்கே வந்து அதிக பேர் அதிகமான அன்பு காமிச்சுனா தாண்டா விட்டு போயிடுறாங்களே. அதனாலே தூரமாக வந்து ரசிக்கிறேன்டா. பாய். சாரிடா, நான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடு. இனிமேலாவது நான் புரிஞ்சுக்கோ, சரியா? சரி அழுவாத, நான் கிளம்புறேன். டேய் ஒரு நிமிஷம்டா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். இப்போ தான் உண்மையான நட்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி போடா, அடியே போய் ஃபஸ்ட் அவ்வளோ சமாதானம் ஒத்துப்போ. ஏய், எல்லாமே என் மேலே தான். சாரிடா, நான் தான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை. என் மேலே தான். ஹலோ. டேய் ஐஷு ஊரை விட்டு போறாடா. என்ன சொல்கிற? டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். சரி நீயும் வரியா? ஏய் நானும் வரேன். சொன்னா கேளுமா. நான் ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ ஏ ஐஷு, எங்கே கிளம்பிட்டு இருக்க? நான் ஊருக்கு கிளம்புறேன் ஆர்த்தி. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான். சபரி லவ் பண்ணுறாள், அந்த விஷயத்த சொல்ல தைரியம் இல்லாமல் ஊர் விட்டு கிளம்புறான் மச்சான். டேய், நான் செகண்ட் டேவே சொன்னேன்டா. என்னடா சொல்கிறா? ஆமாடா. நான் யோகி ஊருக்கு கிளம்பலையாவ? டே ஐஷு ஊருக்கு கிளம்பி கிளம்பு. என்ன பின்ன லவ் பண்ணாது ஏன்ட்டு சொல்லு. போய் போய் இவங்க என்ன சொல்லி வச்சிருக்க? என்ன லவ் பண்ணுறல? எப்படி லவ் பண்ணுறா? இவ்வளோ லவ் பண்ணுறா? எனக்கு யார் இருக்கா? யோகி நில்லுங்க ப்ளீஸ். வேற யார வேணா? ப்ளீஸ் நில்லுங்க. இல்லடா. ஐயோ யோகி ப்ளீஸ்.